சொல்லுடா செல்லம். என்ன கிளம்பிட்டியா? இங்கதான்டா மாமா வந்துகிட்டே இருக்கேன். இப்போ எங்க இருக்க? இங்கதான்டா வழக்கமான இடத்துல போயிட்டு இருக்கேன். கருமம் மாறவே மாட்டே நீ. சீக்கிரமா கிளம்பு. யார நீங்க விடுங்கடா டேய். யாரா நீங்க? டேய் பேசுங்கடா. யாரா இருக்கீங்களா? டேய் டேய் சத்யா, நீ ஏன்டா என்ன தூக்கிட்டு வந்த? முதல்ல அவுத்துடா. யாரா என் தம்பியை கொன்னது? என்னது, உன் தம்பியை கொன்னுட்டாங்களா? டேய் நடிக்காதடா, சொல்டா. டேய் நீ வேற. நானா அண்ணங்கிட்ட லீவ் போட்டு மதுரை அழகு கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டு இருக்கேன். என்ன போட்டு கட்டி போட்டு வச்சிருக்க? அவுத்துடா முதல்ல. உண்மையை சொல்டா. ஏய் நான் என்னக்கடா சம்பவம் பண்ணியிருக்கேன்? நானே 5க்கு 10க்கும் அவங்க கூட சுத்திட்டு இருக்கேன். என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்கேன்? நானே என் தம்பி செத்ததுல இருந்து பாதி பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லல அப்படியே இறக்கிடுவேன். சொல்லிடு. ஜெயானா உன் தம்பி போட்டது. ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியாது. ஜெயா, டேய் எங்கடா போற? போய் ஜெயாவோட சங்க எடுத்துட்டு வரேன். எங்க போய் செய்ய போற? மந்திரத்தோட வீட்டுல தான். மந்திர வீட்டுல போய் ஜெயாவை தொட்ட முடியுமா? இல்ல மந்திரம் தான் விட்டுருவானா? அப்ப ஜெயாவை விட்டுற சொல்றியா? விட்டுறவா? நீ விட்டால் நாங்க விட மாட்டோம்டா. நாங்களே அரவிந்த கொண்டவன சங்க இருக்கணும் இருக்கோம்டா. நீங்க யாரும் இதுல தலையிட வேண்டாம். ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா பெரிய தப்பாயிடும். ஏண்டா மாப்பிள்ள, ஃப்ரெண்டுனா ஒன்றா உட்காந்து சரக்கடிக்கவும் ஃபிகரை கரை பண்ணவும் தானா? பிரச்சனைன்னு ஒன்று வந்தாக்கா கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் கூடவே இருந்து உசுரை கொடுப்பண்டா. நாங்க இருக்கேன்டா. நம்ம 4 பேர் சேர்ந்து செய்வோம்டா. யாரு பண்ணா எப்படி பண்ணாலும் ஒரு தடை விட நம்ம கரெக்டாக ஸ்டிச் போட்டு தூக்கணும்டா. சொல்றா மாப்பிள்ள, ஜெயா கடை தனியாக வருவான். டேய் நாளை கழிச்சு சித்ரா பௌர்ணமியா? ஆமாண்டா. ஆனா மலையில இருக்க குலதெய்வம் கோவிலுக்கு ஜெயா வருவான். அப்ப கூட மந்திரமும் வருவான்ல? மலை மேலதான் மந்திரம் இருப்பான். கீழே இருக்க மூலக்கோவில் பூஜைக்கு ஜெயா மட்டும் தனியா தான் வருவான். கரெக்டா ஸ்கெட்ச் போட்டா அங்க தூக்கலாம். ஏன்பா இங்கே வந்து நிக்கிறோம்? சத்யா எங்க? சத்யா இங்க வரேன்னு சொன்னாமா?
அவனை போட்டணும்டா. சத்யா, டேய் மாப்ள, உடனே அம்மாவை கூட்டு அந்த இடத்த விட்டு போயிடு. மந்திரத்துக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு, உடனே கிளம்பு. ஹலோ ஹலோ, டேய் மாப்ள, இறங்கி வெளிய. கையை விடு. அம்மா அம்மா, என்ன சத்யா? எங்க அம்மா கிட்ட போய் வீரத்தை காமிக்கிற மாதிரி. ஆம்பளை நீங்க எங்க ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? வரண்டா, நீ எங்க வர சொல்றியோ அங்க வரண்டா. நீயே சொல்லு. இன்னும் 2 மணி நேரத்துல சோலாவரம் ஏர்போர்ட்டுக்கு வரேன். எங்க அம்மா விடுறா. சோலாவரம் ஏர்போர்ட் இப்ப விடுற? வானம் வெளுக்கிறதுக்குள்ள வரல, யாரையும் காப்பாற்ற முடியாது. புரியுதா? யாரையும் விடக்கூடாது மச்சான். ஏய் விடுறா. பொம்பளை கிட்ட வீரத்தை காமிச்சுக்கிட்டு. என் பையன் என்ன தப்பு பண்ணானோ தெரியாது. அவன் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே அவன் உங்க பக்கமே வரமாட்டான். எனக்காக அவரை மன்னிச்சிருங்க. மன்னிச்சிடுங்கம்மா. உங்க பிள்ளை உங்களுக்கு உயிரோட கிடைக்க மாட்டா. வாடா. சார், ஒரு ஸ்பெசிஃபிக் விஷயம் மாதவரம் சேர்த்து பார்த்துருக்காங்க சார். சார், ஓட்டி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் 2 மர்டர் நடந்திருக்கு சார். லோக்கல் இன்ஸ்பெக்டர் செல்வத்தை ஸ்போர்ட்டுக்கு போக சொல்லுங்க. ஓகே சார். சார், 6th படிக்கிற ஸ்டூடெண்டை கற்பழிச்சு கொலை பண்ண இவன் தான் சார். குழந்தைடா, அதை போய் எப்போ செக்யூர் பண்ணீங்க? 1 hour ஆச்சு சார். அதிகாலை 4 மணிக்கு ரெட் ஹில்ஸ் ஹைவே கொண்டு போய் தட்டிடு. அவன் சாவு அவனுக்கு தெரிஞ்ச பிறகு அவன் மனசு கொடுக்கிற வலிய இது கொடுக்காது. சார், எதுக்கு சார்? ஏற்கனவே 4 பிரைவேட் கேசஸ் இருக்கு. அதுவும் இல்லாமல் ஹியூமன் ரைட்ஸ் லொட்டு லொசுக்குன்னு தேவையில்லாமல் பிரச்சனை சார் நமக்கு. இதுவே டெல்லி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு அநியாயம் நடந்தா சட்டம் சமுதாயம் பொங்கி எழுந்திருக்கும். அதுவே தமிழ்நாட்டில் கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு ஏழை மாணவிக்கு நடந்தா எல்லாரும் தூங்கிடுவீங்களா? உயிர் உணர்வு எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அவனை தட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஹலோ சார், ஓட்டி பஸ் ஸ்டாண்டில் நடந்த 2 மர்டர் காரணம் அந்த சத்யா தான் சார். அவன் பேர் எழுதின தோட்டா என்கிட்ட தான் இருக்கு. ஐயா, ஐயா, என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. தயவு செஞ்சு என் பிள்ளைய காப்பாத்துங்க. சத்யா, என் பிள்ளைய சோழவரம் ஏர்போர்ட்ல மந்திரமூர்த்தியாவ ஆட்களும் கொலை பண்றதுக்கு பாக்குறாங்க. தயவு செஞ்சு காப்பாத்துங்க. பதட்டப்படாதீங்க, நான் காப்பாத்துங்க.
என் வாழ்க்கையில எல்லாமே ஒரு கனவு போல கலைஞ்சு போச்சு. நீயும் தான். எத்தனை தடவை கண்ணை மூடினாலும் கலைஞ்ச கனவு திரும்ப வரதில்லை. என்ன மன்னிச்சிருக்கா? இப்பதான்டா உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கூட 100 வருஷம் வாழணும்னு ஆசையா இருக்கு.